இத்திரைப்படம் கல்லூரி கருவாக கொண்டது. கல்லூரி என்றால் அதன் பொருள் பல. அவற்றில் முதன்மை கல்வி, மற்றொன்று மகிழ்ச்சியின் வேடந்தாங்கல் என கூறலாம். இவ்வுலகில் மனிதனாக பிறந்தவரின் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் 2 முக்கிய தருணங்கள் உண்டு. அவை வாழ்க்கையின் போக்கையை மாற்றிவிடும். அவற்றில் ஒன்று நட்பு, மற்றொன்று காதல். இவற்றில் எது ஒரு தனி மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்பதுதான் இத்திரைப்படத்தின் கதை. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண். மறந்தோம் பெண்ணு கண்டு, கவலை மறந்தோம் பெண்ணு கண்டு, கவிதை வரைந்தோம் பெண்ணு கண்டு. கல்லூரி சாலை, கல்லூரி சாலை, கல்லூரி சாலை, கல்லூரி சாலை. மாலை வரை சாலை எங்கும் காதல் மழை, காஷ்மீர் ரோஜா தோட்டம், கேட் வாக்கிங் காட்டும் என்னாலும் ஃபேஷன் ஷோ. கல்லூரி சாலை, இவங்க தாங்க கதையோட ஹீரோக்கள். சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள்னால் அது கல்லூரி நாட்கள் தாங்க. அந்த நாட்களில் ஏற்பட்ட இன்பமான நினைவுகளும் துன்பமான நினைவுகளும் என்றும் நினைவில் இருக்கும். அந்த நினைவுகள் தனது உடம்பை விட்டு உயிர் பிரிந்தாலும் எப்பொழுதும் கல்லூரியை சுற்றி வரும். அதாங்க உண்மையான கல்லூரி வாழ்க்கை. அந்த வாழ்க்கையைத்தான் இவங்க எப்படி வாழ போகிறாங்கன்னு பார்ப்போம். மச்சான், நாளைக்கெல்லாம் படத்துக்கு போகிறேன், ஏடா சொல்கிறீங்க? இல்லை மச்சான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது மச்சான். ஆமாடா, நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்கடா, நானும் படிக்கணும்டா. இல்லை மச்சான், எல்லாரும் போய் தான் ஆகணும். நாளைக்கு போகிறோம். என்ன மச்சான்? சரி, ஓகே மச்சான், எல்லாம் நாளைக்கு எல்லாரும் போகிறோம். ஓகேடா? ஓகே ஓகே. ஏன்டா பஸ்ஸில் ரோட்லாம் வருது, பார்த்து வரதில்ல, அறிவு இல்லை? ஏன்டா இப்படிலாம்? பார்த்தா மச்சான் வந்தேன். பார்ப்பலாம். முருகா, நான் டிஸ்டன்ஸ்லாம் கேட்கல முருகா. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் போதும் முருகா. முருகா, ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வேணாம் முருகா, பாஸ் பண்ணால் போதும். காப்பாற்று முருகா. வாடா மச்சான், இந்த முறையாவது கிளியர் பண்ணலாம் மச்சான். 10-15 அரியர் வச்செல்லாம் கிளியர் பண்ணுறான் மச்சான்.
எப்படா மச்சான் எக்ஸாம் எதனா? அது ஏன்டா கேட்குற மச்சான், இந்த முறையும் போயிடும்டா. மச்சான் என் கொஸ்டின் ஓப்பன் பண்ண உடனே சர்க்கியூட்டு ப்ராப்ளமாகவே இருக்கு மச்சான். ஒன்றுமே புரியல மச்சான். இவன் தாங்க ஜேபியோட தம்பி. அண்ணன் படிக்கிற காலேஜில் தான் படிப்பேன்னு இங்கே ஈசி டிபார்ட்மெண்ட் சேர்ந்துருக்கான். இவர் தாங்க எங்கள் வார்டன். எங்கள் எல்லாருக்கும் இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. இவர் பேர் தாங்க பழனி. மச்சான் இவன் தான் மச்சான் ஜேபி தம்பி ஃபர்ஸ்ட் இயர். யாரா? நான் தானா? உன் பேர் என்னடா? என்ன டிபார்ட்மெண்ட்டு? தம்பிங்களா, நான் தான் ஆண்டி கமிட்டி நம்பரு. ஏதாவது ப்ராப்ளம்னா வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா. உன் ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே. தம்பி செயின்ல எடுத்து உள்ள விடுப்பா. எல்லாம் போங்கடா டேய். ரொம்ப நாளாக வந்துட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்டா. என்னடா? நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் மச்சான். ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை? இல்லை மச்சான், இத்தனை நாளாக ஒன் சைடாக இருந்துச்சு, அதான் வந்துட்டு சொல்ல. இப்போ தான் ஓகே சொன்னான், அதான் சொல்லலான்னு. இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் பொழுதுபோக்காக லவ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இனிமேல் பார்த்து ஒழுங்காக நடந்துக்கடா. நான் மச்சான் லவ்லாம் பண்ணுற ட்ரீட் வை மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா டே, அதெல்லாம் வச்சுக்கலாம்டா. இல்லை மச்சான், நீ வந்து வைக்கிற மச்சான். வா மச்சான். விடுறா டே. ஹாய் ஜீவிதா, குட் மார்னிங். குட் மார்னிங்டா. ஏன்டா நைட் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணவே இல்லை? கால் பண்ணா கூட எடுக்கல. அதனால தான் மெசேஜ் பண்ணி மார்னிங் சிக்மா வர சொன்னேன்டா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல, கால் எடுக்க முடியல. கோச்சிக்காத ஜீவிதா. எனக்கு எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மீதி எல்லாமே. அப்புறம் என்ன? நான் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே லவ் பண்ணுறது சொல்லிட்டேன் ஜீவிதா. அதில் என் ஃப்ரெண்ட் ஜேபிக்கு மட்டும் நான் லவ் பண்ணுறது பிடிக்கல போல ஜீவிதா. ஏன்டா பிடிக்கலையா? அவனுக்கு அவன் இப்போ லவ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாம் உண்மையாக லவ் பண்ணுறது இல்லை, சில மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறான் போல். அதனால தான் அவனுக்கு பிடிக்கலையா. ஏன் ஜெயித்தா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஓகே பாய். பாய். நான் லவ் பண்ணுறது பிடிக்கலையா? முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறேன், அப்புறம் நான் லவ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம், ஊடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன? காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். என்ன மச்சான் பேக்ரவுண்ட் சாங்லாம் வெயிட்டாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். மச்சான் வெக்கத்தை பாரு. என்ன மச்சான் ஏதோ இருக்கு, சொல்லு மச்சான். என் மாம் ஒன்று ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? அப்போ ட்ரீட்டு தான் மச்சான். ஏன் அழுகுற? எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்ன?
உன் ஃப்ரெண்டு ஜேபி வந்து என்கிட்ட நீ எல்லாம் படிக்க வரியா இல்லை வேற எதுக்குன்னா வரியான்னு கேட்டான்டா. அவன் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டானே. இல்லை அவன் அப்படிதான் பேசினான். நான் போய் கேட்குறேன், நீ அழுவாம போ, நான் பார்த்துக்கிறேன். சரி. டேய் ஜீவிதா பற்றி என்னடா பேசுன? யாரா ஜீவிதா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதடா. அவளை பார்த்து அசிங்கமாக பேசிக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லை? என்னடா பேசுகிற விஜய்? யாரா ஜீவிதா? அவ சொன்னான்னு வந்து என்கிட்ட கேட்குற? ஒரு பொண்ணுகிட்ட போய் இப்படி பேசிக்கிறிய, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குடா. யாரா அவ சொல்கிறது கேட்குற? ஃப்ரெண்ட் நான் சொல்கிறது கேட்க மாட்டேடா. அவன் ஃப்ரெண்டுடா. ஆமாண்டா, அவள் சொல்கிறது தான் நம்புவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் லவ் பண்ணுறது உனக்கு பிடிக்கல. குட் பாய். குட் பாய்டா. குட் பாய்டா. குட் பாய்டா. என்ன மச்சான் கோவமாக போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். என்ன மச்சான்? என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னடா லவ் பிரச்சனைடா உங்களுக்குலாம்? நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கீங்கடா. 100 பொண்ணை பார்த்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம், அதே 100 பொண்ணை நீங்க லவரா மாத்திக்க முடியாது. ஃப்ரெண்டுக்கும் லவருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நிமிஷம் எதனா ப்ராப்ளம்னா நண்பர் தான்டா கூட வருவாங்க, லவரில் யாரும் கூட வர மாட்டாங்க. இனிமேலாச்சும் சரியா இருங்களா? என்ன மச்சான் சட்டை லவர் வாங்கி கொடுத்ததா? எப்படி மச்சான் முடிச்சா? அசிங்கமாக இருக்கும்போதே தெரியலையா? அந்த ஆம்பளை பசங்களை அசிங்கபதி பக்கத்தில் பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தோஷம். லவ் வருஷம்னாடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. சரிடா, ஓகே பாய். இல்லை நான் வெளியூர் போயிட்டு வரேன்டா. ஓகேடா, பார்த்து போயிட்டு வாடா. ஹாய் ஜீவிதா. இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஹாய்டா விஜய், என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் ஜேபிகிட்ட சண்டை போட்டேன் ஜீவிதா. அதான்டா எனக்கு வேணும். நான் இனிமேட்டு அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? ஜேபிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என்னடா விஜய் யோசிக்கிற? வாடா போலாம். டேய் விஜய் வாடா போலாம்டா. டேய் அவன் ஃப்ரெண்டுடா, வாடா போலாம். நான் ஒரே டைம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஜீவிதா. என்ன இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு ஜீவிதா. நான் ஒரே டைம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஜீவிதா. வாடா போலாம். அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் போக கூடாது. அதெல்லாம் நீ என்ன சொன்னா நான் போவேன்டி. போறதுக்கு முன்னாடி நான் முக்கியமா உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான்னு சொல்லிட்டு போடா. ஆமாண்டி, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம். என்னடா சொல்ற? ஆமாண்டி, நான் எப்போ இவ்வளோ கேட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்றியோ அப்போ நான் உன்னை புரிஞ்சுட்டேன்டி. உன்னை லவ் பண்றதுக்கு நான் அசிங்கப்படுறேன்டி. குட் பை. மனசெல்லாம் உன்னையே நினைத்து வலிக்குது தோழா. பழசெல்லாம் நினைவுக்கு வருதே, நேரில் வாடா. வானென்று உன்னையும் நினைத்தேன், வானவில்லாய் மறைந்தாயே. திருக்குறளாய் வந்து என் வாழ்வில் இருவரில் முடிந்தாயே. கண்மூடினார் இருளேது, நீயே தெரிகிறாய். நான் பேசினார் மொழியாகத்தானே வருகிறாய். கண்மூடினார் இருளேது, நீயே தெரிகிறாய். நான் பேசினார் மொழியாகத்தான்
மனசெல்லாம் உன்னையே நினைத்து வலிக்குது தோழா. பழசெல்லாம் நினைவுக்கு வருதே நீரில் வாடா. கரை மோதும் மலைகளைப் போல நினைவுகள் மோதிடுதே. தண்ணீரில் குமிழியைப் போல வந்தவன் போனானே. விளையாடும் மைதானங்கள் மயானமாகியதே. இனி முழுவதும் நான் அழுவதும் உன்னை நினைத்தே தோழா. சாரி தம்பி, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால் ஒன்றும் முடியல. எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. டேய் விஜய், ஜேபி பொழிச்சிட்டான்டா. என்னடா சொல்ற? அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. என்ன மச்சான் நாய்க்குள்ள டுவேட் பண்ணுகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். எது வந்தாலும் சொல்கிறான் மச்சான். என் மாமன் ஓடிட்டான் மச்சான். இனிமேல் தான் மச்சான் உன் லைஃபே நல்லா இருக்கும். என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை. என் காதுக்கு மொழி இல்லை. டேய் விஜய், டேய் விஜய், என்னை மன்னிச்சிடுறா. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கணும்னு நினைச்சது தப்பு தான். இப்போ என் தப்பை உணர்ந்துட்டேன். இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்னையும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கோங்கடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் விஜய். ஓகே. மாணவர்கள் கல்லூரியை விட்டு பிரியும் இறுதி நாள். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே நேற்றைக்கு கண்ட கனவுகள், இன்றைக்கு உண்ணும் உணவுகள், ஒன்றாக எல்லாரும்
சோகமும் நட்டுக்குள் மறந்து போகிறோம், நகைச்சுவை குறும்போடு நடமாடினோம். நட்பு என்ற வார்த்தைக்குள் நாமும் வாழ்ந்து பார்த்தோமே, இத்தனை இனிமைகள் இருக்கின்றதா? பிரிவு என்ற வார்த்தைக்குள் நாமும் சென்று வாழத்தான் வலிமை இருக்கின்றதா? மனசே மனசே மனசில் வாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். 6-7 ஆண்டு போனதும் அங்கங்கே வாழ்ந்த போதிலும் புகைப்படம் அதில் நண்பன் முகம் தேடுவோம். எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றேதான் சொல்லும் நாள் வரும், குரலிலே அடையாளம் நாம் காணுவோம். சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன லீலைகள், இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே. சொல்ல வந்த காதல்கள், சொல்லிவிட்ட காதல்கள், சுமைகளின் சுமையானதே. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். லைஃப்ல உண்மை இல்லாத காதலுக்காக உண்மையான நட்பை இழந்துடாதீங்க.